கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. ஹலோ. ஏப்பா நீ தானே இந்த பூங்கொடி பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர்? ஆமா. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லி ஆடி ஆடி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? கரண்ட் ஷாக் அடிச்ச பொண்ணு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. கூட இருக்கிற பொண்ணு ஒன்னும் சொல்லாம பேக்கு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. பொறுப்பா கூடவே இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்ன நீயும் இங்க எல்லாமே நீ எங்க போன? உடனே கிளம்பிங்க வா. ஓகேங்க, நான் உடனே கிளம்பி வரேன். மாரி, ஃபைனலா உன்னை நான் வார்ன் பண்றேன். பூங்குடி இனிமே பெட்டை விட்டு இறங்கவே கூடாது. ஹெவியா ஷாக் அடிச்சிருக்கு. குறைஞ்சது 4-5 நாளாவது கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும். அதை விட்டுட்டு ஆடுறேன் கீட்டுறேன்னு விளையாடிட்டு இருந்தீங்க, அவ்வளவுதான். நர்ஸ், நீங்க சீனியர் தானே, உங்களுக்கு சொல்லி தரணுமா? கொஞ்சம் தயவு செய்து இங்க கூட இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். ஜீவா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நம்ம கம்பெனில ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. சரி, உன்னையும் கூட்டிட்டு போலாமே நினைச்சேன். நீ ஏன் எதிரில வர? ஆபீஸ்ல நடக்கிற பிசினஸ் டீலிங்ஸ் எல்லாம் நீயும் தெரிஞ்சுக்கணும். வா. கம் ஆன் ஜீவா. ஓகேம்மா, ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. ம். ஏய் ஜீவா, என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கா? இல்ல நீ, அங்க ஹாஸ்பிட்டல்ல பூங்குடி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. ஐயோ, எனக்கு இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வந்துச்சு. நான் இப்போ அர்ஜென்ட்டா போகணும். அது புரியாம அம்மா கம்பெனி மீட்டிங்காக கூப்பிடுறாங்க. அண்ணி, எப்படியாவது ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாத்தி விடுங்க ப்ளீஸ். சரி, நான் பாத்துக்கறேன். நீ ட்ரெஸ் பண்ண லேட் பண்ணிக்கிட்டே இரு. நான் அதுக்குள்ள உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஓகே நீ, தேங்க்ஸ். ஹலோ, சொல்லு. எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஏய், ஃப்ரெண்டோட பேச்சுலர் பார்ட்டின்னு இப்போதானே கிளம்பி வந்தேன். அதுக்குள்ள வேணா என்ன அர்த்தம்? என்னாலாம் வர முடியாது. வர முடியாதா? அப்படின்னா நீங்க மறுபடியும் பேச்சுலர் லைஃபுக்கு ரெடி ஆயிருங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏய் இரு, கோச்சிக்காத. ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துடும். ஓகே, வந்துடுறேன். அது என்னாச்சு ஜீவா? ரெடி ஆயிட்டியா? இல்லம்மா, இதோ வரேன். ஆபீஸ்ல ஜெனரல் மீட்டிங் இருக்குடா, சீக்கிரம் வா. டைம்க்கு போணும். ஒரு 5 மினிட்ஸ்மா. டேய், என்னடா ஏதோ முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட பார்க்க போணும்னு போன? ஆமாமா, ஃப்ரெண்ட தான் பார்க்க போனேன். என்னடா அப்படி இழுக்குற? அத்தை, அவரை நான் தான் வர சொன்னேன். ஜீவாவுக்கு ஏதோ உடம்பு முடியல. எதுக்கு அவரை கூட்டிட்டு போய் ரிஸ்க் எடுக்கணும்? இவரு உங்களை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போகட்டும் தான் வர சொன்னேன். நீ வா. சரிம்மா. என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீயா இருக்கலாம்னு போனேன். கூப்பிட்டு அம்மாவுக்கு டிரைவர் வேலைக்கு கோத்து விட்டியே. அம்மா, அவன் என்ன பண்றான்? ஐயோ, என்னங்க நீங்க? நம்ம 2 பேரும் லவ் பண்ணும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான் அவனுக்கும் இருக்கு. நம்ம ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்காக நான் போணுமா?
சரி நீங்க சீக்கிரம் போங்க, அம்மா திட்ட போறாங்க. போங்க. ஜீவா, 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 எல்லாரும் போயிட்டாங்க, சீக்கிரம் வா. ஜீவா. ஷூ. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஐயோ, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ முதல்ல கிளம்பு. பாய். பாய். டேய் அண்ணா, டேய் நில்றா, நானும் வரேன். குடிச்சதா நீ எங்க வர? நான் அர்ஜென்ட்டா வெளியில போறேன். நானும் அர்ஜென்ட்டா தான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போனோம். இரு. இந்தா நீ ஆட்டோ பிடிச்சு போய்க்கோ. பிரதர், அததான் நானும் சொல்றேன், நீங்க ஆட்டோ பிடிச்சு போங்க. இங்க பாரு அண்ணனியா, சொல்றதை கேளு. ஹாஸ்பிட்டல்ல பூங்குடி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. நான் உடனே போகணும். ஓகே பிரதர், நீ ஹாஸ்பிட்டல்ல இறங்கிக்கோ, காரை என்கிட்ட கொடு, நான் போய்க்கிறேன். வந்து தொலை. ஜீவா, கார் சாவியை கொடு, நான் காலேஜ் போகணும். கல்ச்சுரல்ஸ்க்கு வர டைம் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே உன்னை காலேஜில் ட்ராப் பண்றேன். ஜீவா. வாங்க சார், வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்தேன். நீங்க பாட்டுக்கு அட்மிட் பண்ணிட்டு போயிட்டீங்க. இந்த பொண்ணு நிலைமை தெரியாம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இதுதான் நீங்க பேஷண்ட்டை பாத்துக்கிற லட்சணமா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க பூங்குடி? எவ்வளவு பதட்டத்தோட இங்க நான் தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? நீ இந்த 2 நாளா எந்த கண்டிஷன்ல இருந்த தெரியுமா? பேச்சு மூச்சு இல்லாம கிடந்த. வெறும் ஹார்ட் பீட் மட்டும்தான் இருந்துச்சு. 24 hours உனக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டே இருந்துச்சு. நீ கண்ணு முழிப்பியா மாட்டியான்னு தெரியாம நானும் மாறியும் எவ்வளவு துடிச்சு போனோம் தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிற உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி என்ன காம்படிஷன்? பெரிய காம்படிஷன். உனக்கு உசுரை விட அந்த காம்படிஷன் தான் முக்கியமா? இங்க பாரு, இனிமேல் காம்படிஷன்ல ஆடுறேன் அது இதுன்னு சொல்லி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ண, அவ்வளவுதான். எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், பாத்துக்க. பாவம், உன்னால இந்த நர்ஸ் அந்த டாக்டர்கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கியிருப்பாங்க தெரியுமா? இவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? சிஸ்டர், நீங்களே சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க சார். இத நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இவங்களை எங்கேயும் போக விடாம நான் பாத்துக்கிறேன். என்ன? எனக்கு டைம் ஆயிடுச்சு ஜீவா, நான் காலேஜ்க்கு போகணும், சீக்கிரம் வா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வரேன். பூங்குடி, நான் அனன்யாவை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? மாறி, ஒழுங்கா ஜூஸை போட்டு கொடுத்து அவ பக்கத்திலே உட்காந்துருக்கணும். அவன் இந்த பெட்டை விட்டு இறங்கினா உன் காலை விட்டுடுவேன். அது சரி, அவ கீழே இறங்கினா என் காலை வெட்டுவீலோ? நல்லா இருக்கு சார் உங்க நியாயம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ ஒரு 8 காலை எடுத்து கீழே வச்சா நீ தான் உத வாங்குவ, புரியுதா? புரியுது புரியுது. சிஸ்டர், ம், நீங்களும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி பாத்துக்கிறேன். இப்பதான் இவர் சரியா நடந்துக்கிறாரு. உன்னை அடக்கிறதுக்கு இவர் தான் சரியான ஆளு. ஏய், என்னடி பண்ற? எதுக்கு ஏன் காலை பிடிக்கிற? எப்பல பூவே, நீ ஏன் கேட்க மாட்ட? நீ கட்டில விட்டு கீழே இறங்கினா ஏன் காலை வெட்டிடுவேன்னு ஜீவா சார் சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு தேவை அதெல்லாம். நீ கீழே இறங்காம இருந்தா நான் உனக்கு சூஸ் போட்டு கொடுக்குறேன். ஏ லூசு,
அவர் சொல்லிட்டா நாம கேட்கணுமா? உனக்கு மறந்து போச்சா? அவளை எதிர்த்து காம்படிஷன்ல பேரு குடுக்கணும்னு சொன்னதே நீதானே புள்ள. உன்னை என்ன பண்ண அவ? படிக்கட்டுல இருந்து உருட்டி விட்டு அசிங்கப்படுத்தல? அதுக்காக தானே நானே பேரு கொடுத்தேன். இப்ப அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே விட்டுற சொல்றியா? அதெல்லாம் சரி பூவே, ஆனா இப்ப நீ இருக்கிற நிலைமையில உன்னால நடக்கவே முடியாது. சும்மா ஆடி பாக்குறேன்னு சொல்லி கீழே இறங்குனதுக்கே தொப கட்டின்னு நீ கீழே விழுந்துட்ட. நீ எப்படி புள்ள அங்க போய் அத்தனை பேர் முன்னாடி ஆடுவ? என் உசுரே போனாலும் எல்லாத்துக்கு முன்னாடியும் அவளை எதிர்த்து ஆடினதுக்கு அப்புறம் தான் போகணும். அவளுக்கு போட்டியா நான் ஆடி ஜெயிக்கணும் புள்ள. பூவே, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் ஆவேசமா தான் இருக்கு. ஆனா அது எப்படி புள்ள முடியும்? என் உடம்புல இருக்கிற தெம்பை விட மனசுல இருக்கிற தெம்பு தாண்டி ரொம்ப முக்கியம். அது இருந்தா எதையும் சாதிக்கலாம். வா புள்ள. பூவே, ஜீவா சாருக்கு தெரியாம எப்படி புள்ள இங்க இருந்து போக முடியும்? இந்த கேரட் நர்ஸ் வேற நம்ம கிட்டே இருக்கு. எப்படி இதுகிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும் சொல்லு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது இங்கிருந்து உடனே தப்பிச்சு போகணும். வா. ஏய் இரு. ஏய், நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நீங்க பாட்டுக்கு எங்க கிளம்பிட்டீங்க? ஓஹோ, நீங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. இருங்க, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்றேன். வேற வழியே இல்ல. இந்த கிளவிய ஒரே அமுக்க அமைக்கிற வேண்டியதான். எப்படி புள்ள? இரு. ஏய் லூசே, அதான் நான் வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள நோய் நோயின்னு 10 தடவை ஃபோன் பண்ற. எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீ மேல போய் எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியுமா? நான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் கூட கேட்காம திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்க. ஹாஸ்பிட்டல்னு ஒரு சென்ஸ் வேணா? சரி சரி, சும்மா என்ன கத்திட்டு இருக்காம போய் காரை எடு. என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ போ. விடுங்கடி, என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? யாராவது வாங்க. ஐயோ டாக்டர், யாராச்சும் வாங்களே. ஐயோ ஏன் நர்சக்கா என்ன கத்திட்டே இருக்க? விடுங்கடி. சும்மா விடக்கூடாது. இரு. என்னடி பண்றீங்க? பூ தள்ளுப்ல. வாங்க தர. தர. அண்ணா, என்ன தேடுற? கார் கீ வச்சிருந்தேன், நீ பாத்தியா? எனக்கு என்ன தெரியும்? நீ போன இடத்துல எங்கேயாவது மிஸ் பண்ணிருப்ப. ஐயோ, எனக்கு டைம் ஆயிடுச்சுனா. போ, சீக்கிரம் போய் சாவியை தேடி எடுத்துட்டு வா. சரி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கேயே கடை. பூவே, நீ வாப்பல போலாம். ஐயோ, செத்தோம். இன்னைக்கு என் காலு போச்சு. புள்ள, புள்ள, வா அங்க போயிடலாம். வா. ஜீவா, சொல்லுங்க டாக்டர். இப்ப பூங்குடிக்கு எப்படி இருக்கு? அது நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்துக்கோங்க ஜீவா. அந்த பொண்ணுங்க கண்ட்ரோல் இல்லாம எதையாவது பண்ணிடுதுங்க. இருக்கிற சீரியஸ்னஸ் புரியாம டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு 4-5 நாளைக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். அவங்க விளையாட்டுக்கு ஏதாவது பண்ணி சீரியஸ் ஆயிடுச்சுன்னா தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேரு. அதோட அந்த பொண்ணோட வாழ்க்கையும் வீணா போயிடும். விடுங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னால் என் பேச்சை மீற மாட்டாங்க. இப்போ தான் பயங்கரமாக திட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு பயந்துட்டு கட்டில் விட்டு கூட கீழே இறங்காமல் உட்காந்துருப்பாங்க. எப்பல பூவே, பாத்தியா? பாவம் புள்ள அந்த ஜீவா சாரு நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த மனுஷனை போய் ஏமாத்திரியடி. ஆபத்துக்கு ஒன்றும் பாவம் இல்ல புள்ள. சரி, கிட்ட இருந்து பாத்துக்கோங்க ஜீவா. ஓகே டாக்டர்.
வாப்புல வாப்புல. பூங்குடி மாறி இல்லையா? வெளியில போயிட்டாளா? சாரி பூங்குடி, என்னை தப்பா நினச்சிக்காத. எனக்கு வேற வழி தெரியல. டாக்டர்லாம் செம கோவத்தில் இருந்தாங்க. நான் உன்னை திட்டலன்னு வச்சுக்கேன், அவங்க உன்னை திட்டி உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பாங்க. அதனால தான் உன்னை வாய்க்கு வந்தபடிலாம் திட்டிட்டேன். அதுவும் மனசை கல்லாக்கிட்டு தான் திட்டினேன். மூஞ்சி கூட காட்டாம அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்கேன். இருந்தாலும் அம்மா குழந்தையை தண்டிக்கிறது இல்லையா? அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி தப்புன்னு அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான். இருந்தாலும் நீயும் கொஞ்சம் பார்த்து நடந்திருக்கணும் பூங்குடி. உன் உடம்பு முக்கியம் இல்லையா? நீ பாட்டுக்கு இந்த நேரத்தில் டான்ஸ் ப்ராக்டிஸ் அது இதுன்னு போயிட்டு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக நீ ரிஸ்க் எடுத்துட்டு இருக்க. இப்போதான் நான் டாக்டரை பார்த்துட்டு வரேன். இந்த மாதிரி நீ ரிஸ்க் எடுத்தனா ஃப்யூச்சரில் உன்னால் நடக்கவே முடியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் கோவப்படுறதுல தப்பு இருக்கா? இருந்தாலும் என்னை நீ மன்னிச்சிருப்போங்கடி, உங்ககிட்ட கோவமாக பேசினதுக்கு. என்ன நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், உன்னே சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் திரும்பி பார்க்க மாட்டியா பூங்குடி? சிஸ்டர் என்ன நீங்க? என்ன சிஸ்டர் இப்படி பூங்குடி இடத்துல வந்து கையும் காலையும் கட்டி போட்டு படுத்திருக்கீங்க? யோ, உனக்கு அறிவு இருக்கா? யாராச்சும் அவங்களே கையும் காலையும் கட்டி போட்டு படுத்துட்டு இருப்பாங்களா? என்ன கட்டி போட்டுட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் தப்பிச்சு போயிட்டாளுங்க. முதல்ல என்ன அவுத்து ஒடியா. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? அவங்க காலேஜ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக என்ன கட்டி போட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அதுவும் அந்த மாறி இருக்காளே, ஒரு டோஸ் ஊசிய குத்திட்டு போயிட்டா. போ, போய் சீக்கிரம் அவங்கள விரட்டி புடி. ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. சரி போயா. என்ன சும்மா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? எல்லாம் பிளான் பண்ணது தானே. சீக்கிரம் வந்து கார்ல ஏறுங்க. ஏ புள்ள, ஏன் நிக்கிற? வா போலாம். ஏப்ல, எனக்கு தெரியாம எப்ப பிளான் பண்ண? ஐயோ அதெல்லாம் சொல்றேன், வா வா. அனன்யா கொஞ்சம் சீக்கிரம் போடி. போறேன்டி. ஆமா, ட்ரெஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? எல்லாம் பின்னாடி கார்ல தான் இருக்கு. அங்க போய் மாத்திக்கலாம். ம்